வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் கும்பராசி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 கும்பராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் ஓராண்டு பலன்களாக 9 கிரகங்களால் கும்பராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் நிலையாக கிடைக்கப் போகிறது என்பதை பார்ப்பது தான் இந்த பதிவு. கும்பராசி சனி பகவான் ஆட்சி அமைக்கின்ற மூல திரிகோணம் பெறுகின்ற ஒரு ராசி. மிகவும் அற்புதமான ராசி. தங்கமான குணம்தான் கும்ப ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் வலியும் வேதனையும் கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தால் தாங்க முடியாத மனப்பக்குவம் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். காரணம், மற்றவர்களுடைய கஷ்டங்களை துன்பங்களை வேதனைகளை நினைத்து கவலைப்படுகின்ற ராசியும் இந்த ராசி தான். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு நெருங்கிய நண்பரோ உறவுகளோ சொந்த பந்தங்களோ ஒரு மன கஷ்டமான விஷயத்தை சொன்னால் கண்கலங்கக்கூடிய மிகவும் உயர்ந்த குணம், நல்ல மனம், தங்கமான குணம் கொண்ட ராசி. கடந்த 5 ஆண்டு காலமாக நீங்கள் பட்டு வரும் கஷ்டங்களுக்கு அளவு இல்லைன்னு தான் சொல்லணும். நிறைய துன்பங்களை அனுபவித்து வந்த கும்பராசி. இழப்புக்கள் என்பது தவிர்க்க முடியாமல் தான் இருந்திருக்கும். கிரக அமைப்புகள் அப்படி இருந்தது. இதே நிலை தொடருமா? நன்மைகள் நடக்குமா? தீமைகள் விலகுமா? அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை கிடைக்காமல் போனாலும் பரவாயில்லை, நோயிலிருந்து காப்பாற்றப்பட்டால் போதும், கடனிலிருந்து விடுபட்டால் போதும், மன நிம்மதி கிடைத்தால் போதும், தொடர் பிரச்சனை, தாங்க முடியாத தொல்லை என்கின்ற நிலையில் நீங்கள் இருந்தால் இந்த 2026 10ஆம் மாதத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை அடையக்கூடிய ஸ்தானத்தில் கும்பராசிக்காரர்கள் வருவதற்குண்டான வழி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அது என்னங்க 2026 ஆரம்பத்தில் சொல்லி தமிழ் புத்தாண்டில் ஆரம்பித்து 10ஆம் மாதம் வரைக்கும் போகிறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா குரு பகவான் தான். குரு பகவான் இப்பொழுது தமிழ் புத்தாண்டில் கணக்கிடும்போது தமிழ் புத்தாண்டில் சில மாதங்களுக்கு பிறகு குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று அமர்ந்து சில மாதங்களில் பயிற்சி பெற்று விடுவார். குரு பயிற்சி என்பதே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைகளிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு கடவுளாகவே செயல்படுவார் குரு பகவான். உங்கள் ராசி கும்பராசி. கும்பராசிக்கு 2வது ராசி மீனராசி. தனக்காரகனும் அவர்தான், குடும்ப தலைவனும் அவர்தான். குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு பொறுப்பை எப்பொழுதும் தலையில் சுமந்து கொண்டு செல்லக்கூடிய ராசி தான் கும்பராசி. 2ஆம் அதிபதியாக குரு பகவான் வருவதினால் உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனையே பொருளாதாரம், தனலாபம், தன பிராப்தி. இது இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் பல வகையான நன்மைகளை அடைந்துவிட முடியும். குரு பகவானே உங்களுக்கு இப்பொழுது ராசிக்கு 5இல் இருக்கிறார். 5ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றுத்தான் இருக்கிறார். வக்ர நிவர்த்தி என்பது இன்னும் சில நாட்களே இருப்பதினால் அலைச்சல், மன உளைச்சல், தூக்கமில்லாத தன்மை, வேலை சுமை அதிகரித்தல், மேலதிகாரிகளின் சீற்றம், குடும்பத்தில் நிம்மதி இல்லாத தன்மை, இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இது அனைத்திலிருந்து விடுபட சனி பகவான் உங்கள் ராசிக்கு குடும்ப சனியாக, பாதச்சனியாக, கழிவு சனியாக இருக்கிறார். 5 ஆண்டுகளில் செய்து வந்த கொடுமைகள் மெல்ல மெல்ல குறையும். ஆனால் அது குறைவது கூட இதே 2026 10ஆம் மாதத்திலிருந்து 7.5 சனியின் பாதிப்புகள் சிறிதளவும் இல்லாத அளவிற்குத்தான் இருக்கும். நன்மைகள் அதிகரிக்கும், கஷ்டங்கள் விலகும், நஷ்டங்கள் குறையும், திடீர் தனலாபங்கள் கிடைக்கும். இத்தனை
வருடங்களாக நீங்கள் பட்டு வந்த துன்பங்களும் மனவேதனைகளும் எண்ணற்ற குழப்பங்களிலிருந்து விடுபட்டு வரலாம். தரித்திர நிலையே விலகி பல வகையான நன்மைகளை பெறக்கூடிய காலமாகத்தான் இந்த 2026 10ஆம் மாதத்திலிருந்து கும்பராசிக்காரர்களான நீங்கள் பெறலாம். ராகு கேதுக்களும் ஓரளவுக்கு உங்களுக்கு இப்பொழுது கஷ்டங்களை கொடுத்தாலும் குரு பகவான் மாறுகின்ற நேரத்தில் ராகு கேது மாற்றங்களும் இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய சுமையும் இவ்வளோ பெரிய கஷ்டங்களும் தாங்கியது தான் கும்பராசிக்காரர்களுடைய மென்மையான உள்ளத்திற்கு கிடைத்த ஒரு வெற்றினே சொல்லணும். ஏன்னா ஒரு பக்கம் சனி பகவான் சரியில்லை, குரு பகவானும் சரியில்லை, ராகு கேதுக்களும் சரியில்லை. இது அனைத்து கிரகங்களும் ஒன்று கூடி இழந்ததை, உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை அனைத்தையும் ஈடு செய்யக்கூடிய காலமாகத்தான் 2026 10ஆம் மாதத்திலிருந்து யோக காலமாகவே இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.